ஃப்ரேம்ஸ்னா என்ன? ஃப்ரேம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது? நம்ம கிரியேட் பண்ணுற டிசைன்ஸில் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண முடியுமா? இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வாவில் இருக்க ஒரு சூப்பரான ஃப்ரீ ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம்ஸை எல்லா விதமான டிசைன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா டிசைன்ஸ், பிஸ்னஸ் ப்ரமோஷன் ஆட்ஸ், தம்ப்நெயில்ஸ், இந்த மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரேம்ஸை உங்கள் டிசைனில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இதில் கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா சர்ச் பாரில் போய் ஃப்ரேம்ஸ்னு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு வேண்டிய ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸை மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரையும் மாற்றிக்கிறேன். அடுத்து எலிமெண்ட்ஸில் போய் சர்ச் பண்ணி ஃபோட்டோ செக்ஷனில் ஒரு பிக்சரை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இல்லாத ஃபோட்டோஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபோட்டோவை அப்படியே ஃப்ரேம்க்கு மேலே கொண்டு வரும்போது இந்த ஃப்ரேம் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம ஃபோட்டோவும் செட் ஆகிடும். ஸோ ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிக்சரை இந்த ஃப்ரேம்க்கு மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த பிக்சர் ஃப்ரேமில் அலைன் ஆகிடும். இப்போது இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஃபோட்டோ மேலே டபுள் கிளிக் பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவோட டைரக்ஷனை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டைரக்ஷனை மாற்றிக்கலாம். அடுத்து எப்படி ஃப்ரேமில் வீடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புது பேஜ் ஆட் பண்ணிவிட்டு எலிமெண்ட்ஸில் போய் ஒரு ஃபோன் ஃப்ரேமை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நம்ம வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸில் போயிட்டு வீடியோ செக்ஷனில் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஃப்ரேம்குள்ளே பர்ஃபெக்டாக நம்ம வீடியோ ஆட் ஆகிருக்கு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் மாற்றிக்க முடியும். அடுத்ததாக எப்படி இந்த ஃப்ரேம்ஸை நம்ம டிசைனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஃப்ளார் ஷாப்போட டிசைன் எடுத்திருக்கேன். இந்த டிசைனில் இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம் செக்ஷனில் போய் நமக்கு வேண்டிய ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் இருக்குது. பேசிக் ஷேப்ஸ், டிவைசஸ் மாதிரி, ஃப்ளார் ஷேப், லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர் ஷேப்பில் கூட இருக்குது. இது எல்லாமே நம்ம டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை சூஸ் பண்ணி ஃப்ரேமில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எலிமெண்ட்ஸில் போய் ஷேப்ஸில் இந்த ஷேப்பை சூஸ் பண்ணி சென்டரில் வச்சுட்டு கலரை மாற்றிக்கிறேன். இப்போது அதே ஷேப்பில் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி ஃப்ரேம்க்கு மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். டிரான்ஸ்பரன்சி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளவர் ஷாப்போட டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலில் சூப்பரான டிசைன்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.